ஒரு முக்கியமான பதிவு. அதாவது ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்குள்ள 1000 சுய வெறுப்பு இருந்தாலும் அவங்க அவங்களோட பார்ட்னரை விரும்பலாம், வெறுக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் அதை அவங்களோட வச்சுக்கிறணும். அதை விட்டுட்டு குழந்தைங்ககிட்ட அந்த பார்ட்னரை பற்றி குறை சொல்லும்போது அவங்க மனசில் அது ஆழமாக பதிஞ்சிரும். அவங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் அம்மாவை பிள்ளை மதிக்காது, அல்லது அப்பாவை மதிக்காது. அதுக்கு காரணம் யாருன்னா அம்மா அப்பா தான். பிள்ளைங்களை சொல்லுறதுக்கு கூடாது. எய்தவன் இருக்க அம்பை நோக்கக்கூடாது. அதை பிள்ளைங்கள்கிட்ட அப்பா அம்மாவை எப்படி உருவகப்படுத்துகிறாங்களோ அப்படி தான் அதுகளுக்கு மனசில் பதியும். அப்போ நாளைக்கு என்னைய என் பிள்ளை அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை குறை சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. சொல்லி கொடுத்தது யார்? அப்பா. அப்போ அவர்கிட்ட தான் குறை இருக்குன்னா அவரை தான் கேட்கணும். எப்பயுமே கப்புள்ஸ்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ இல்லையோ அதை அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறணும். அதை விட்டுவிட்டு அதை அந்த குழந்தைங்கக்கிட்ட போய் சொல்லும்போது அதை கேலியாக பேசும்போது அது நாளடைவில் அவங்க அம்மாவோ அப்பாவோ ஒரு கேலி பொருளாகிடுறாங்க. அதை எல்லா கப்புள்ஸும் உணரணும், கண்டிப்பாக உணரணும். உணர்ந்தால் தான் அந்த பாண்டிங் அந்த ஃபேமிலியோட பாண்டிங் டைட்டாக இருக்கும். அதாவது கப்புள்ஸும் பாண்டிங்கும் டைட்டாக இருக்கும். குழந்தைங்க, பிள்ளைங்க, அப்பா அம்மா, குழந்தைங்களோட பாண்டிங்குமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்கக்கிட்ட நம்ம நம்மளோட சுய வெறுப்புகளை சொல்லவே கூடாது. கண்டிப்பான முறையில். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.